Good morning students. இப்போ ட்ரிபிள் இசி ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ள காமன் சப்ஜெக்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட்ஸ். Electronic devices and circuits. இதுல EDC இதை மட்டும் எடுத்து தெரிஞ்சாங்கன்னா EDC அப்படின்னு சிம்பிளா சொல்லுவாங்க. எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட்ஸ்னா என்ன அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது சின்ன சின்ன மைனூட்டான லோ வோல்டேஜ் அண்ட் லோ கரண்ட்ல மில்லி ஆம்பியர்ல ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய எல்லா செமி கண்டக்டர் டிவைசஸ் எல்லாமே என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் சர்க்யூட்ஸ் அப்படின்னா அந்த டிவைசஸ் யூஸ் பண்ணி என்ன செய்யக்கூடியது அப்படின்னா சர்க்யூட்ஸ் வரையக்கூடிய செய்யக்கூடியது சர்க்யூட்ஸ். இதை பற்றி படிக்கிறது என்னன்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட்ஸ். இதுல இந்த இதுல என் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து சிலபஸ் புதுசாக மாற்றிருக்காங்க, நிறைய மாற்றிருக்காங்க. அந்த இது இன்னும் டிராஃப்ட் சிலபஸ் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க, இந்த ஃபைனல் சிலபஸ் போடலை. ஸோ ஃபைனல் சிலபஸ் காப்பி போடாததுனால உங்களுக்கு இன்னும் புக்ஸஸ் வந்து இன்னும் ரெடியாக இருக்க சான்சஸ் இல்லை. மேக்ஸிமம் எந்த இருக்குன்னா உங்களுக்கு என்ன டிராஃப்ட் சிலபஸ் அப்படின்னா நம்ம சிலபஸை பேஸ் பண்ணி நாங்கள் தான் என்ன செய்யணும் பெஸ்ட் இது பண்ணி உங்களுக்கு பாடம் நடத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன செய்யுங்க, நீங்கள் தயவு செய்து ஒவ்வொரு வருடமும் இந்த வீடியோவை பார்த்துவிட்டு நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, நம்ம நடத்துனதுல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத என்ன செய்யலாம் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் உடைய ஐடிசி அப்படிங்கிறதுக்கு ஒரு நோட்டை போட்டுட்டு இன்னைக்கு தேதியும் போட்டணும். இந்த தேதி என்ன அப்படின்னா 11/8/21 அப்படின்னு தேதியும் பிடிச்சிருக்கீங்க. இந்த தேதியும் போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க இடிசி ரெடிங்க போட்டு என்ன நடத்துனதை நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுதை என்ன செய்யணும் எழுதணும். எழுதி அன்னன்னைக்கு அதை போட்டோ எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இதெல்லாம் அனுப்பிவிடணும். இந்த குரூப்ல போட்டு விடணும். சரிங்களா? ஒன்று குரூப்ல போட்டு விடுங்க, இல்லை அப்படின்னா என்னுடைய பர்சனல் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க. என்னுடைய பர்சனல் நம்பர் என்ன சொல்லி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்னுடைய பர்சனல் நம்பர் வந்து என்ன அப்படின்னா இதான் என்னுடைய பர்சனல் நம்பர். இந்த பர்சனல் நம்பருக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா போஸ்ட் பண்ணுங்க. அப்போ வரும்பொழுது முத நாள் போடும்பொழுது நீ யார் அனுப்புறீங்கன்னு எனக்கு தெரியாது. செகண்ட் இயர் நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர் வர்றீங்க, உங்களுடைய பேர் வந்து யார் என்ன ஏதுங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எனக்கு அனுப்பும் பொழுது என்ன செய்யணும்னா பை அப்படின்னு போட்டு உங்களுடைய பேர் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பருக்கு சேர்த்து போட்டுருங்க. அனுப்பும் பொழுது என்ன செய்யுங்கன்னா முதல்ல உங்கள் பேர் என்ன, உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் என்ன அதையும் சேர்த்து அனுப்பிட்டீங்கன்னா நான் என்ன இதில் சேவ் பண்ணி வச்சுருவேன். அடுத்து நீங்கள் என்ன வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? இன்னொன்று நீங்கள் அனுப்புறதை பொறுத்து தான் உங்களுக்கு அட்டண்டன்ஸ் போடணும். அட்டண்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா உங்களுக்கு என்னது எக்ஸாம்ஸ் இது எழுத முடியும். புரிஞ்சா? அதனால தயவுஸ் இது இல்லை அப்படின்னா உங்கள் பேரண்ட் வந்து வெட்டி அலைய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அட்டண்டன்ஸ் இல்லை சரியில்லை, நீங்கள் வந்து சரியாக ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்கள் பேரண்ட்டை வந்து அலைய வேண்டிய சூழ்நிலை உருவாகும், வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதனால தயவு செய்து என்ன பண்ணிவிடுங்க அப்படின்னா முடிந்தது அன்னன்னைக்குரிய பாடத்தை என்ன செய்யுங்க அப்படின்னா நான் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ புரிஞ்சுக்கிட்டதை வந்து உங்களுடைய நோட்டில் வந்து எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து என்னுடைய பர்சனல் நம்பருக்கு என்ன செய்யுங்கன்னு அனுப்பிவிடுங்க. தயவு செய்து அனுப்பிவிடுங்க. இல்லை அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் மார்க்கு நீங்கள் வந்து வெற்றி அடைய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சரியா? சரி, இப்போ நம்பர் சொல்லுங்க. சரி, நான் யாரு, என்னுடைய இது என்ன, டிஸ்ட்ரிபியூஷன் என்ன,
என்பது தெரியும் இல்லையா? என்னுடைய பெயர் கண்ணம்பாண்டி. இந்த காலேஜில் வந்து இப்போ ஒரு 2011 நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நவம்பர் 2011 ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் என்னுடைய டெசிக்னேஷன் வந்து ஏஓ, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ஏஓவாக இருக்கேன். ஏன்னா ஸோ உங்களுடைய நிறை குறைகள் எதாக இருந்தாலும் அதையும் என்ன செய்யலாம் அப்படின்னு என்னை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுடைய ப்ராப்ளம் எது இருந்தாலும் அதை ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்து வைக்கப்படும். அதே நேரத்தில் வந்து நீங்களும் கரெக்டாக இருக்கணும், படிக்கணும், மார்க் எடுக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும்னா உங்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதியாக எல்லாருக்கும் உண்டு. வேலைவாய்ப்பு வேணும் அப்படின்னா என்ன செய்யணும், நம்ம சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். சரிண்ணா? இப்போ உள்ள சுச்சுவேஷனை வந்து இந்த வயசில் வந்து ஃப்ரீயாக இருக்குங்கிறது தோணும், ஜாலியாக இருக்குங்கிறது தான் தோணும். ஆனால் அதில் வந்து இருந்துச்சுன்னா அப்படி ஜாலியாக இருந்து ஜாலியாக இருக்கு பின்னாடி கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால் தயவுசெய்து இப்போ உங்களை படிக்கிறது வேலையை பாருங்கள். இன்னொன்று, இப்போ ஜூம் ஆப்பில் இந்த பாடம் நடத்தலாம், அப்போ லைவ் கிளாஸாக போகும். அதில் வந்து உங்கள் வீடுகளில் வந்து ஒரே ஒரு மொபைல் இருக்கலாம். ஒரு சில வீடுகளில் வந்து அது இந்த ஒரு மொபைல் இருந்தாலும் அம்மாவை யாராச்சும் இருப்பாங்க, அவங்க வந்து வெளியே வேலைக்கு கொண்டு போயிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா இந்த கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது, உங்களுடைய சூழ்நிலை வந்திருக்காது, வராது, கஷ்டமாக இருக்கும். அப்போ உங்களுக்கும் தனியாக ஒரு மொபைல் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். வெட்டியாக வந்து காசு பணத்தை செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை உருவாகும். அப்போ அந்த பணத்தை வந்து ஃபீஸ் கட்டினாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிற காரணத்தினால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி என்ன செய்யறோம் அப்படின்னா வீடியோ எடுத்து அதை யூடியூப்ல லிங்க் பண்ணி அனுப்பி விடுறோம். நீங்கள் வந்து எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் இருக்குது இன்னைக்கு ஒரு நாள் எடுக்கணும், இன்னைக்கு உள்ள டைம் இன்னைக்கு ஒரு நாள் தான், நாளைக்குள்ள பார்த்து பார்க்கணும். இன்னைக்குள்ள பார்த்து எடுத்துட்டு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ எடுத்து இன்னைக்கு நைட்டுக்குள்ள அழுதி அனுப்பிவிடணும். நாளை காலையில் நான் வெரிஃபை பண்ணேன், நாளை காலையில் தான் உங்களுக்கு இன்னைக்கு போய் அட்டெண்டன்ஸ் நாளை காலையில் தான் போடுவேன். அப்படி போடும் பொழுது எவையெல்லாம் அட்டன் பண்ணிக்கியோ அவன் அது சரியோ தப்பை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எழுதுனது வந்து தப்பு இருந்துச்சா நான் கரெக்ட் பண்ணிடுறேன். இந்த தம்பி இந்த தப்பு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நானே கால் பண்ணி உங்களுக்கு தப்பை கரெக்ஷன் பண்ணிடுவேன். புரியுதா? ஆனால் நீங்கள் அனுப்பவே இல்லை அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நான் அட்டெண்டன்ஸ் போட மாட்டேன். புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அதனால வந்து தயவு செய்து ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செய்து என்ன புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ரிப்ளை பண்ணி ஆகணும். அப்போ நான் தான் இடிசியில் நல்லா மார்க் போட முடியும். ஓகே, ரைட்டா? இப்போ நம்ம இந்த இடிசியில் பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்தளவு ஃபில்டர்ஸு, ஜெனரேட்டர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபில்டர்ஸ் தெரியணும் அப்படின்னா ரெக்டிஃபையர் தெரியணும் அப்படின்னா பிஎன் ஜங்ஷன் டயோட் தெரியணும். பிஎன் ஜங்ஷன் டயோட் தெரியணும்னா செமிகண்டக்டர்ஸ் தெரியணும். செமிகண்டக்டர் தெரியணும்னா பேசிக்காக ஆட்டம்ஸ்னா என்ன அப்படின்றது தெரியாமல் போக முடியாது. பேசிக் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ், இந்த கிளாஸ் பொறுத்தவரைக்கும் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கணும். இடிசியோடைய இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். இந்த இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய நடத்த வேண்டியது. அந்த இன்ட்ரோடக்ஷன் அதற்கு நான் 2 பார்ட்டாக பிரிக்கிறேன். இன்னைக்கு ஒரு பகுதியாகவும் நாளைக்கு ஒரு பகுதியாகவும் பிரிக்கிறேன் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் முதல்ல என்ன தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நார்மலாக வந்து உங்களுடைய ஸ்கூல் லைஃப்பில் படிச்சிருப்பீங்க. ஆட்டம்ஸ் அணுக்கள் அப்படிங்கிறது படிச்சிருப்பீங்க. அணுக்கள் அப்படிங்கிறது அணு அப்படிங்கிறது என்னன்னா ஆட்டம்ஸ் அப்படின்னு ஆட்டம்ஸ் அணுக்கள் என்ன அப்படின்னா மிக சிறிய கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய துகள். மிக சிறிய கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய துகள் அதான் என்ன அணுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. The very small particles which cannot be visible. அதாவது பார்க்க முடியாத, கண்ணுக்கு தெரியாத, விசிபிளாக இல்லாத ஒரு சிறிய துகள் தான் அணுக்கள். அதுக்குள்ள இம்பார்ட்டன்ட் பார்ட்டிகல்ஸ் சொல்லுவாங்க. என்னென்ன முக்கியமான துகள்கள் என்னென்ன இருக்குது, இந்த ஆட்டம்ஸ்ல என்னென்ன துகள்கள் இருக்குது எப்படி பார்த்துதான் எனக்கு ரீகலெக்ட் பண்றாங்க. எப்படி படிச்சது ரீகலெக்ட் பண்ணுங்க. சரியா? என்னென்ன துகள்கள் இருக்குது பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னா பார்ட்டிகல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஒன்று புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் மொத்தம் 3 பார்ட்டிகல்ஸ் இருக்கு. புரோட்டான்ஸ் ஆர் பாசிட்டிவ் பார்ட்டிகல்ஸ்.
Proton வந்து என்ன positive particles, electron is a negative particles. இது வந்து no charge. Proton வந்து positive particles, electron negative particles, neutron வந்து no charges. இதெல்லாம் வந்து பேசிக்கா தெரியப்படுது. ஒரு ஆட்டம்னா என்ன, அதுக்கு என்னென்ன இருக்குது பேசிக்கா தெரியப்படுது. இந்த இத பேஸா வச்சு தான் நம்ம என்ன பண்றோம், அடுத்து எல்லாமே பண்ணுவோம். சரியா? அதுலயும் மெட்டீரியல்ஸ் என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்கு அப்படின்னா பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மெட்டீரியல்ஸ். அது வந்து கண்டக்டர், semiconductor, insulator. மூணு வகையாக மெட்டீரியல்ஸ் பிரிக்கிறாங்க. மெட்டீரியல்ஸ் மூணு வகையாக பிரிக்கிறாங்க. மெட்டீரியல்ஸ் அப்படின்னா மூணு வகை. ஒன்னு என்னன்னா கண்டக்டர், ரெண்டு செமிகண்டக்டர், மூணாவது இன்சுலேட்டர். மூணாவது இன்சுலேட்டர்ஸ். கண்டக்டர்ஸ்னா என்ன அப்படின்னா, இந்த கண்டக்டர்ங்கிறது ஒரு மெட்டீரியல், இது ஒரு வகையான மெட்டீரியல். இது என்ன செய்யுது அப்படின்னா, கரண்ட் தன் வழியாக கரண்ட் பாய்வதற்கு, மின்சாரம் பாய்வதற்கு, மின்னோட்டம் பாய்வதற்கு என்ன செய்யணும், உறுதுணையாக இருக்கும். அது அலோ பண்ணு, அனுமதிக்குது. தன் வழியாக கரண்ட் பாய்வதற்கு, மின்னோட்டம் பாய்வதற்கு என்ன செய்யணும், அனுமதிக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் என்ன செய்யணும், கண்டக்டர் சொல்றாங்க. அதே அதன் வழியாக மின்னோட்டம் பாய்வதை தடை செய்யக்கூடிய ஒரு பொருளை வந்து சொன்ன இன்சுலேட்டர் சொல்றாங்க. கரண்ட் வெளியே போக முடியாது, ஒன்றும் இல்லை. இந்த மெட்டீரியல் வழியாக கரண்ட் பாயுமா, பாயாது. இது வந்து அப்போஸ் பண்ண தடை செய்ய வழியாக கரண்ட் பாயாது. இது திஸ் இஸ் இன்சுலேட்டர். சரியா? இது என்னது, அலுமினியம் பாடி. அந்த அலுமினியம் பாடி வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கரண்ட் பாஸ் ஆகுது வச்சுட்டு அங்கே தொட்டா என்ன ஆகும், கரண்ட் ஷாக் அடிக்குமா இல்லையா? ரீசன் என்ன, இது வழியாக கரண்ட் பாஸ் ஆகுது. ஸோ கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா இது ஒரு கண்டக்டர். அலுமினியம் பாடி என்ற ஒரு கண்டக்டர். செமி கண்டக்டர் இது என்ன செய்யுதுன்னா, கடத்தும் கடத்தாது. இது கடத்தும் ஆனா கடத்தாது. அது ஒரு கண்டிஷன். என்ன மாதிரி கண்டிஷன் அப்படின்னா, நார்மல் ரூம் டெம்பரேச்சர் இருக்கும்போது அது இன்சுலேட்டராக வேலை செய்யுது. சற்று கொஞ்சம் ஹீட் ஆகும் பொழுது அது கண்டக்டராக வேலை செய்யுது. அதனால தான் என்ன, கடத்தும் ஆனா கடத்தவே கடத்தாது. மின்சாரம் கடத்தாது ஆனா எப்ப கடத்தும், டெம்பரேச்சர் லெவல் கூடும் பொழுது கடத்தும். ரூம் டெம்பரேச்சர் சற்று கூடும் பொழுது அது கடத்தும். அதனால தான் செமி கண்டக்டர் அப்படின்னு. மெயினா அந்த செமி கண்டக்டர்ல என்னென்ன இருக்குது அப்படின்னா, என்னென்ன மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜெர்மேனியம் அண்ட் சிலிக்கான். ஜெர்மேனியம் அண்ட் சிலிக்கான். சரியா? ஜெர்மேனியம் அண்ட் சிலிக்கான் ரெண்டு மெட்டீரியல் தான் மெயினா வந்து நமக்கு யூஸ் பண்ணப்படுது. ஜெர்மேனியம் அண்ட் சிலிக்கான் ரெண்டு மெட்டீரியல் தான் நம்ம செமிகண்டக்டர் யூஸ் பண்றாங்க. சரியா? ரெண்டுக்குமே உள்ள அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ஸ் அப்படின்னா, அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ஸ்னா என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஆட்டம்ஸ் எடுத்துட்டோம்னா இதுல புரோட்டான் வந்து அணுவுடைய உள் பகுதியில் இருக்கு. புரோட்டான் வந்து அணுவுடைய உள் பகுதியில் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதான் ஒரு அணு எடுத்துட்டோம்னா, இந்த அணுவுடைய உட்கரு, தட் இஸ் நியூக்ளியஸ். அணுவுடைய உட்கரு, அதாவது நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்ல யாரெல்லாம் இருக்கும் அப்படின்னா, புரோட்டானும் நியூட்ரானும் இருப்பாங்க. இதுக்குள்ள யாரா இருப்பா, புரோட்டானும் நியூட்ரானும் இருப்பாங்க. இதை சுத்தி எழுதிருக்காங்கன்னா, யார் சுத்தி எழுதிருக்காங்க அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ். இவங்க எழுதிருக்காங்க, சுத்தி எழுதிருக்காங்க. எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த வெளியே இருக்கக்கூடிய வட்டப்பாதை பேர் என்ன, ஆர்பிட்ஸ் சொல்லுவாங்க. இது ஆர்பிட்ஸ். ஆர்பிட்ஸ் வந்து வட்டப்பாதை. தமிழ்ல வந்து வட்டப்பாதை, ஆங்கிலத்துல சொன்னா ஆர்பிட்ஸ். தமிழ்ல வந்து என்னது, உள்கூறு, நியூக்ளியஸ் உட்கூறுவாங்க. தமிழ் இங்கிலீஷ் வந்துச்சுன்னா நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் அணு உட்கரு, அணு உட்கரு அப்படிங்கிறது என்னது தமிழ்ல. அதே ஆங்கிலத்துல சொன்னோம்னா நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்ங்கிறதுல என்ன இருக்குது, புரோட்டான் நியூட்ரான் இருக்குது. வெளியே இருக்கக்கூடிய ஆர்பிட்ஸ் இருந்துச்சுன்னா, ஆர்பிட்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ். இது எங்க இருக்குன்னா சுத்திட்டே இருக்கும், உள்ளே இருக்காது, சுத்திட்டே இருக்கும். புரோட்டான் நியூட்ரான் அது இருந்துச்சுன்னா உள்ளே இருந்துட்டே இருக்கும். சரியா? இதுல ஒவ்வொரு அணுவுடைய அணு எண் சொல்லுவாங்க. அணு என்ன பொறுத்து என்ன செஞ்சிருக்கணும், எலக்ட்ரான்ஸோட எண்ணிக்கையும் புரோட்டான் எண்ணிக்கையும் மாறும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன பொறுத்து கடைசியா இருக்குது அவுட்டர் மோஸ்ட், கடைசி அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ஸ் வெளிவட்ட பாதை.
அந்த வெளிவட்ட பாதையில இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை பொறுத்து தான் இது வந்து என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல், இந்த மெட்டீரியல் என்ன டைப் மெட்டீரியல் அது என்ன அப்படிங்கறது பிரிப்பாங்க. அது பேர் பிரிக்கிறதுக்கு என்ன படிப்பாங்க. இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய எலிமெண்டரி ஸ்கூல் லைஃப்ல படிச்சிருப்பீங்க. ஸ்கூல் லைஃப்ல 10th படிச்சிருப்பீங்க, +1 +2 படிச்சிருக்கலாம், 9th படிச்சிருக்கலாம். இல்ல அதுல வந்து என்ன சொன்னா ஒரு டேபிள்ஸ் மாதிரி போட்டுப்பாங்க. என்ன அந்த டேபிள்ல வந்து என்ன சொல்றாங்க, அதுல ஹைட்ரஜன் அப்படி போட்டுருப்பாங்க. இதெல்லாம் இன்னர்ட் கேஸஸ், இதெல்லாம் இன்னர்ட் கேஸஸ், இதெல்லாம் ஹைட்ரஜன் அப்படி நோட் படிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் இதுல வந்து சொன்னா இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை பொறுத்து தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது செமிகண்டக்டர் அப்படிங்கறத பிரிக்கிறாங்க. செமிகண்டக்டர்ல பிரிக்கிறாங்க. சரியா? அப்ப இந்த செமிகண்டக்டர்ல பிரிக்கிறது வந்து என்ன நடக்குது அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கு பொறுத்து இந்த ஜெர்மானியம் சிலிக்கான் வந்து 11 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அந்த எலக்ட்ரான்ஸ் பொறுத்து தான் என்ன பண்ணுவாங்க, அதாவது நான் எல்லாரும் பார்க்கும்போது என்ன கடைசியில் வந்து 4 எலக்ட்ரான்ஸ் வெளியே நிற்கும். 4 எலக்ட்ரான்ஸ் வெளியே 1 2 3 4 எலக்ட்ரான்ஸ் அந்த மாதிரி இருக்குதுன்னா செமிகண்டக்டர்ஸ். இந்த செமிகண்டக்டர்ல இந்த ஜெர்மானியம் சிலிக்கான் சேர்ந்து இருந்துச்சுன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன செய்யுதுன்னா பிணைஞ்சு இருக்கும். ஒண்ணோட ஒண்ணு அடிச்சுன்னா பிணைஞ்சு இருக்கும். அதுக்காக என்ன பாண்ட், இந்த பேரு பாண்ட். அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த மெட்டீரியல்ஸ் கூட எப்படி செஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி எப்படி படிக்கிறது அப்படின்னா இப்ப ஜெர்மானியம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஜெர்மானியம் ஆட்டம்ஸ் இருக்குன்னா இதுல என்ன செய்யுது அப்படின்னா எல்லாமே ஜெர்மானியம் ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸ் வெளியே இருக்கிற ஆட்டோமோஸ் இருக்குல்ல 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறப்ப இருக்கு. இந்த மாதிரி 4 எலக்ட்ரான்ஸ் இதுல என்ன நடக்குது அப்படின்னா எப்படி பிணைஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு அணுவில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் பக்கத்துல இருக்க இன்னொரு ஆட்டம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை சேர்ந்து ஒரு பாண்ட் ஒரு பிணைப்பு உருவாயிடும். சரியா? ஒரு ஆட்டம்ல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் ஆட்டோமோஸ் எலக்ட்ரான் பக்கத்துல இருக்க இன்னொரு ஆட்டம்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸோட என்ன ஒரு பிணைப்பு ஒரு பாண்ட் உருவாயிடும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த இணைப்பு பேர் என்னன்னா கோவேலன்ட் பாண்ட். பேரு கோவேலன்ட் பாண்ட். சரியா? கோவேலன்ட் பாண்ட் அப்படி பேரு கோவேலன்ட் பாண்ட். இந்த கோவேலன்ட் பாண்ட்ல என்ன செய்யணும், அந்த திங்ஸ் அந்த பொருளானது என்ன செய்யணும் இன்னொரு பிணைஞ்சிடும். தனிமையாக எப்பொழுதும் ஒரு ஆட்டம் மட்டும் தனிமையாக இருக்காது. that should be a molecules, அதாவது ஒரு மூலக்கூறுவா தான் இருக்கும். அணுவானது தனியாக இருக்காது. அது ஒன்றுக்கு பல மேற்பட்ட அணுக்களோடு சேர்ந்து பிணைந்து தான் இருக்கும். அதாவது மாலிகூல்ஸ் சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து மூலக்கூறு அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கு எப்படி இந்த மாதிரி இருக்கும் அது பிணைப்பு கோவேலன்ட் பாண்ட். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கோவேலன்ட் பாண்ட் தான் இணைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு செமிகண்டக்டர். தட் மீன்ஸ் ஜெர்மானியம் ஆர் சிலிக்கான் இருக்கக்கூடிய செமிகண்டக்டர்ல வந்து இருப்பாங்க. இது 4 வந்து அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சோ 4 எலக்ட்ரான்ஸ் இருந்தா டெட்ராவேலன்ட் ஆட்டம். அவுட்டர் மோஸ்ட் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து 4 மடங்கு டெட்ராவேலன்ட் ஆட்டம். அதே 3 இருந்துச்சுன்னா ட்ரைவேலன்ட் ஆட்டம். 5 இருந்துச்சுன்னா பென்டாவேலன்ட் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன 4 இருந்துச்சுன்னா டெட்ராவேலன்ட், 3 இருந்துச்சுன்னா ட்ரைவேலன்ட், 5 இருந்துச்சுன்னா பென்டாவேலன்ட் ஆட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த மாதிரி டெட்ராவேலன்ட் ஆட்டம் இருக்கக்கூடிய
இந்த ஜெர்மானியம் சிலிக்கான் வந்து பின்னி பிணைஞ்சிருக்குது. இது கூட என்ன சொல்றோம் அப்படின்னா இது வந்து நிச்சயம் இப்படி இருந்துச்சு அப்படின்னா எங்கேயுமே தனிமையாக ஒரு எலக்ட்ரான்ஸ் கிடையாது, எல்லாம் ஒன்றோட பின்னி பிணைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து என்ன செய்யறதுன்னா பின்னி பிணைஞ்சு இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த மெட்டீரியல் ஆனது என்ன செய்யுது, மின்சாரத்தை கடத்தாது, மின்னோட்டத்தை கடத்தாது. இது இந்த மாதிரி இன்சுலேட்டராக வேலை செய்யும். அப்ப எப்ப வேலை செய்யும் அப்படின்னா இதுல கூட என்ன தெரியும் அப்படின்னா ஒரு பென்டாவேலண்ட் ஆட்டமோ அல்லது ட்ரையோவேலண்ட் ஆட்டமோ சேர்க்கணும். இதுக்குள்ள என்னது பென்டாவேலண்ட் ஆட்டம் அல்லது ட்ரையோவேலண்ட் ஆட்டத்தை உள்ள சேர்க்க போறேன். அப்படி சேர்க்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இப்ப பென்டாவேலண்ட் ஆட்டத்தை சேர்த்தோம்னா அதுல வந்துச்சுன்னா 5 எலக்ட்ரான்ஸ். ஸோ அடிஷனலாக ஒரு எலக்ட்ரான்ஸ் கூடுது. அடிஷனலாக என்ன ஒரு எலக்ட்ரான்ஸ் கூடுது. சரியா? அப்ப அடிஷனலாக ஒரு எலக்ட்ரான்ஸ் கூடும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா இதுல எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான்ஸ் கூடுது. இந்த இதுல எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான்ஸ் கூடுது. எலக்ட்ரான்ஸ் கூடும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா இது பேர் என்ன பேர் இருக்குன்னா எலக்ட்ரான்ஸோட பேர் வருது இல்லையா? எலக்ட்ரான்ஸ் என்ன சார்ஜ்? நெகட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ் என்ன முதல்ல n. சோ அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரான் பென்டாவேலண்ட் ஆட்டத்தை சேர்த்தோம்னா இந்த மெட்டீரியலுக்கு பேர் என்ன? n டைப் செமிகண்டக்டர் மெட்டீரியல். n டைப் செமிகண்டக்டர் மெட்டீரியல். சரியா? n டைப் செமிகண்டக்டர் மெட்டீரியல். அதே நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ட்ரையோவேலண்ட் ஆட்டம், ஒரு ட்ரையோவேலண்ட் ஆட்டம், அதாவது ட்ரையோவேலண்ட் தான் மூணே ஆட்டம் தான். இந்த மாதிரி சேர்க்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல ஒரு வேக்யூம் உருவாகுது. மூணு இது இருக்கு, எம்டியா இருக்கு இல்லையா? வேக்யூம் கிரியேட் ஆகுது. அப்ப இந்த இடத்துல வெளில வரல ஒரு நெகட்டிவ் வந்து தேவை, ஒரு எலக்ட்ரான் வந்து தேவைப்படும், வேக்யூம் உருவாகுது. அப்ப இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் ஒரு எலக்ட்ரான் குறைஞ்சிருச்சு, ஒரு வேக்யூம் உருவாயிடுச்சு. அப்படின்றது வந்து என்ன மெட்டீரியல்னா பாசிட்டிவ் மெட்டீரியல். ஸோ பி டைப் செமிகண்டக்டர். அதாவது பி டைப் செமிகண்டக்டர். n டைப் செமிகண்டக்டர்னா அந்த செமிகண்டக்டர் வந்து ஒரு எலக்ட்ரான் அதிகமா இருந்துச்சுன்னா n டைப் செமிகண்டக்டர், எலக்ட்ரான் குறைஞ்சது அப்படின்னா இந்த p டைப் செமிகண்டக்டர் எல்லாமே நியூட்ரல் எல்லாமே கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா அது கோவலன்ட் பாண்ட். தட் இஸ் செமிகண்டக்டர்ஸ் நார்மல். அதாவது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், என்ன எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இன்ட்ரின்சிக் அப்படின்னா அது பியூர் செமிகண்டக்டர், அதாவது ஜெர்மானியம் சிலிக்கான் இது பியூர் செமிகண்டக்டர். அதுல வந்துச்சுன்னா கடத்தாது. பியூர் செமிகண்டக்டர் நிச்சயமா என்ன செய்யாது, கடத்தாது. இந்த மாதிரி கொஞ்சம் போல ஏதாவது ஒரு அடிஷனல் ஆட் பண்ணி கிடைக்கக்கூடிய செமிகண்டக்டர் தான் எக்ஸ்டென்சிவ் செமிகண்டக்டர். அது நிச்சயம் கடத்தும். வந்துச்சுன்னா அது கரண்டை கடத்தும். ஓகே? இத பேஸ் பண்ணி தான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா நிறைய டயோட்ஸ் அப்படிங்கறத ஃபார்ம் பண்ணாங்க. டயோட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா டயோட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு p டைப் செமிகண்டக்டர், ஒரு p டைப் செமிகண்டக்டர்ஸ், தென் ஒரு n டைப் semiconductors, ஒரு p type semiconductors. That means our majority there is in the holes. n type semiconductors na இந்த மாதிரி உள்ள n type semiconductors. p type semiconductor மெஜாரிட்டி வந்து holes, அதோட மெஜாரிட்டி இஸ் holes. n type semiconductor மெஜாரிட்டி இஸ் electrons. So electrons and neutrons are minus, holes வந்து positive. So என்னன்னா p type ல மெஜாரிட்டி இஸ் அதிகமாக இருக்கக்கூடிய holes அதிகமாக இருக்கு, n type ல வந்து அதிகமாக இருக்கக்கூடிய electrons அதிகமாக இருக்கு. இது ரெண்டையும் ஒன்றோட ஒன்று சேர்த்து இணைச்சிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா இணைக்கும் போது என்னன்னா இந்த p type semiconductor பேர் என்னன்னா anode. இது பேர் என்ன? anode. anode. இது பேர் என்ன? cathode.
ஏன்னா ஆனோடு கேனா ஏனா ஆனோடு கேங்கிறது கேத்தோடு சரியா இந்த மாதிரி இருக்குது இப்ப இதுதான் டயோடு டயோடோட பிஎன் ஜங்ஷன் டயோடு பிஎன் ஜங்ஷன் ஜங்ஷன் வந்து இணைக்கிறது ஜங்ஷன் இப்ப ஜங்ஷன் இப்ப என்ன ஜங்ஷன் ரெண்டே என்ன சொல்றேன் அர்த்தம் இது வந்து பார்த்தாலே ஒரு யூனிட் போடும் உங்களுக்கு வந்து சிலபஸ்ல இதெல்லாம் இல்ல இதெல்லாம் தெரியாம நிச்சயமா ஆரம்பிச்சுன்னா ஃபில்டர் அப்படிங்கிற டாபிக்ல போக முடியாது அதனால சொல்லி இதெல்லாம் நடத்திட்டு இருக்கிறேன் ஃபில்டர் அப்படிங்கிற டாபிக் உள்ள சொன்னேன்னா போக முடியாது அதனால நிச்சயமா நடத்திட்டு இருக்கேன் நான் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல இதுல என்ன எழுதுனதை கூட நடத்திட்டு இருக்கேன் ஓகே இப்போ இந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு வந்து இது ஆனோட பீட்டர் சிலிண்டர் ஆனோட என்டே சிலிண்டர் வந்து கேத்தோடு பேசுறோம் இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இதுல வந்து என்ன அப்படின்னா இது எப்படி பண்றது அப்படின்னா இந்த ஆனோடுக்கு பாசிட்டிவ் சப்ளையும் கேத்தோடுக்கு நெகட்டிவ் சப்ளையும் கொடுக்கும் எப்பனா பிறகு ஃபார்வர்ட் பயாஸ் ஃபார்வர்ட் பயாஸ் இந்த ஃபார்வர்ட் பயாஸ் வந்து ஆனோடுக்கு பாசிட்டிவ் சப்ளையும் பாசிட்டிவ் பெரிய போர்டு நெகட்டிவ் சின்ன போர்டு இந்த இது வந்து போட்டால் இது வந்து பேட்டரி சிம்பிள் இது வந்து பேட்டரி சிம்பிள் இந்த பேட்டரி சிம்பிள் பெரிய போர்டு போட்டால் பாசிட்டிவ் சின்ன போர்டு போட்டால் நெகட்டிவ் பெரிய போர்டு போட்டாலே பாசிட்டிவ் சின்ன போர்டு போட்டால் சரியா இப்போ இந்த ஆனோடுக்கு பாசிட்டிவ் சப்ளை கொடுத்துருக்கேன் நெகட்டிவ்க்கு கேத்தோடுக்கு நெகட்டிவ் சப்ளை கொடுத்துருக்கேன் கொடுக்கும் பொழுது இந்த ஆனோட்ல யார் அதிகமாக இருக்கலாம் போல்ஸ் தான் சரியா இந்த ஆனோட யார் அதிகமாக இருக்கா போல்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க இந்த போல்ஸ் என்ன சார்ஜ் கேரியர்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ் இந்த போல்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ் இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன சார்ஜ் கேரியர்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ் போல்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ் ஓகேயா இப்போ இங்க இந்த பாசிட்டிவ்க்கு நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ்க்கு பாசிட்டிவ் சப்ளை கொடுத்திருக்கேன் நெகட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ்க்கு நெகட்டிவ் சப்ளை கொடுத்திருக்கேன் ஏற்கனவே தெரிஞ்சது சேம் போல்ஸ் ஆர் ரிப்பல் ஈச் அதர் டிஃபரண்ட் போல்ஸ் ஆர் அட்ராக்ட் ஈச் அதர் ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும் வேறுபட்ட துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும் ஈர்த்துக் கொள்ளும் ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும் வேறுபட்ட துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்த்துக் கொள்ளும் அப்படிங்கிறது ஒரு பேசிக் தத்துவம் இருக்குது அதன்படி பார்க்கும்போது இதுவும் பாசிட்டிவ் தான் ஒன்று கொண்டு என்ன செய்யும் அப்போஸ் ஆகும் ஆனா அதே நேரத்துல இந்த பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் இருந்தா இந்த நெகட்டிவ் வேற வேற அப்ப என்ன செய்யும் இந்த நெகட்டிவ் சார்ஜ் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இழுக்கும் இந்த நெகட்டிவ் வந்து இந்த பாசிட்டிவ் இழுக்கும் பட் என்ன செய்யுது இந்த பாசிட்டிவ் வந்து இந்த நெகட்டிவ் வந்து இந்த பாசிட்டிவ் ரிப்பல் பண்ணுது சோ என்ன நடக்குது ரிப்பல் பண்ண முடியும் இந்த ஹோல்ஸ் ஆனது மூவ் ஆகி இந்த சென்டர்ல இருக்கிற இந்த போர்டு இது பேர் டிஃப்யூஷன் ஜங்ஷன் நோக்கி போகுது இந்த ஜங்ஷன் நோக்கி போறப்ப இது பூரா இருந்துச்சுன்னா அப்படியே போகும் இந்த இது வந்துச்சுன்னா அந்த ஜங்ஷன் நோக்கி நகருது ஜங்ஷனை தாண்டி வருது வெளியே வருது ஜங்ஷன் தாண்டி இந்த ஹோல்ஸ் ஆனது ஜங்ஷனை தாண்டி எண்டேக்கும் இந்த எலக்ட்ரான்ஸ் ஆனது ஜங்ஷனை தாண்டி பீட்டர் சிலிண்டர் எண்டேக்கும் வருது அப்படி நகர்ந்து வரும்போது இந்த ஹோல்ஸ் ஆனது எண்டேக்கும் வந்த உடனே இந்த நெகட்டிவ் சார்ஜ் சப்ளை ஆனது இந்த ஹோல்ஸ் என்ன செய்யும் அட்ராக்ட் பண்ண உடனே இந்த ஹோல்ஸ் அப்படியே செய்யுது இது வழியாக வருது நெகட்டிவ் வந்து அடையுது அதே மாதிரி இந்த எலக்ட்ரான்ஸ் இந்த தாண்டி வருது இந்த பாசிட்டிவ் சப்ளை ஆனது அட்ராக்ட் பண்ணி எலக்ட்ரான்ஸ் அப்படியே செய்யுதுன்னா இந்த பேட்டரிஸ்ல சோ என்ன நடக்குது கரண்ட் ஆனது உள்ள அந்த மின்னோட்டம் நடக்குது கரண்ட் வந்து பாஸ் ஆக ஆரம்பிக்குது எப்படி இந்த ஆனோடுக்கு பாசிட்டிவ் சப்ளையும் கேத்தோடு நெகட்டிவ் சப்ளை கொடுக்கும் பொழுது கரண்ட் என்ன செய்யுது பாஸ் ஆகுது எப்படின்னா இதுல பொதுவாகவே கரண்ட் டைரக்ஷன் ஆனது போல்ஸோட டைரக்ஷன் எவ்வளோ அதுதான் கரண்ட் டைரக்ஷன் போல்ஸோட டைரக்ஷன் எவ்வளோ அதுதான் கரண்ட் டைரக்ஷன் போல்ஸோட டைரக்ஷன் இந்த பாசிட்டிவ் இருந்து தான் என்ன செய்யுதுன்னா மூவ் ஆகும் இல்லையா சோ இதுதான் என்னன்னா கரண்ட் டைரக்ஷன் இதுதான் கரண்ட் டைரக்ஷன் இது எப்ப ஃபார்வர்ட் பயாஸ் இந்த மாதிரி அதே நெகட்டிவ் பயாஸ் அதாவது நெகட்டிவ் பயாஸ்
that is reverse bias. reverse bias இதே தான். இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா நேரம் ரிவர்ஸ் bias எடுத்தோம்னா ஆனோடுக்கு நெகட்டிவும் கேத்தோடுக்கு பாசிட்டிவும் வரும். ஆனோடுக்கு நெகட்டிவும் கேத்தோடுக்கு பாசிட்டிவ் தான் ரிவர்ஸ் bias. ஃபார்வர்ட் biasனா ஆனோடுக்கு பாசிட்டிவ் கேத்தோடுக்கு நெகட்டிவ். தட் இஸ் பீட்டர் மெட்டீரியல் பாசிட்டிவ் மெட்டீரியலுக்கு பாசிட்டிவும் நெகட்டிவ் மெட்டீரியலுக்கு நெகட்டிவும் கொடுத்தோம் அப்படின்னா அது ஃபார்வர்ட் bias. பீட்டர் மெட்டீரியலுக்கு பாசிட்டிவ் மெட்டீரியலுக்கு நெகட்டிவும் நெகட்டிவ் மெட்டீரியலுக்கு பாசிட்டிவ் மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா அது ரிவர்ஸ் bias. என்னது ரிவர்ஸ் bias. இந்த ரிவர்ஸ் biasல என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. இப்போ இந்த மாறிச்சு. நான் என்ன சொல்லியிருக்கேன், வேறுபட்ட துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும், ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விலக்கும். That means இது different poles are attract each other, same poles are repel each other. சொல்லியிருக்கேன். அது படி பார்க்கும் பொழுது இந்த ஹோல்ஸ் இங்க நெகட்டிவ் இருக்கு. சோ இந்த ஆல் ஹோல்ஸ் எல்லா ஹோல்ஸ்மே இந்த பக்கம் கரண்ட் ஆயிடுச்சு. நேரா இருக்கு. இங்க நடக்குது இந்த எலக்ட்ரான்ஸ் கூட அங்க கூட உருவாகும். இந்த ஏகேஜ் நீங்க ஹோல்ஸ் மேலஸ்னா கரண்ட் ஆயிடுச்சு அப்படினு சொல்லிருக்கீங்க இல்லையா? சோ அப்ப என்ன நடக்குது, இங்க உள்ள எலக்ட்ரான்ஸ் கூட இந்த பாசிட்டிவ் டெம்பரேச்சர் நோக்கியும் என்ன இங்க உள்ள ஹோல்ஸ் வந்து நெகட்டிவ் நோக்கி நகருது. அப்ப நகர்ந்து வரும்போது இந்த இடத்துல ஒரு வேக்யூம் மாறும். அப்ப டிப்ளீஷன் லேயர் இது இப்ப என்ன நடக்குது, கரண்ட் கடத்தல. இது உள்ள கரண்ட் இருந்துச்சுன்னா எந்த ஏதாவது ஒரு இந்த லேயரை தாண்டி நகர்ந்து போனாக்கா அது கரண்ட் கடத்த நடக்கும். இது லேயரை தாண்டி என்ன செய்யறாங்க போகல. ஸோ கரண்ட் கடத்தவில்லை. ஸோ இந்த மாதிரி PN அப்படிங்கிற ரெண்டு மெட்டீரியலை வச்சு ரெண்டை இணைச்சு அதுக்கு சப்ளை கொடுக்குறோம். ஒரு ஃபார்வர்ட் பயாஸ்ல சப்ளை, இன்னொரு ரிவர்ஸ் பயாஸ்ல சப்ளை. ஸோ ஃபார்வர்ட் பயாஸ் என்ன அர்த்தம்னா பாசிட்டிவ் மெட்டீரியலுக்கு பாசிட்டிவ் சப்ளை, நெகட்டிவ் மெட்டீரியலுக்கு நெகட்டிவ் சப்ளை கொடுத்தோம்னா ஃபார்வர்ட் பயாஸ். பாசிட்டிவ் மெட்டீரியலுக்கு நெகட்டிவ் சப்ளை, நெகட்டிவ் மெட்டீரியலுக்கு பாசிட்டிவ் சப்ளை மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா அது ரிவர்ஸ் பயாஸ். ஃபார்வர்ட் பயாஸ் வந்து இந்த டயோடானது கடத்துது, கரண்ட் மின்சாரத்தை கடத்துது. ரிவர்ஸ் பயாஸ்ல இந்த டயோடானது மின்சாரத்தை என்ன செய்யவில்லை, கடத்தவில்லை. மின்சாரத்தை கடத்தவில்லை. ரைட்டா? அப்ப என்ன செய்யுது, இந்த மாதிரி இருக்கிறத பயன்படுத்துறது. இதுதான் டயோடுடைய பண்பு, இந்த இயற்கை பண்பு, ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இதை பயன்படுத்தினா என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம இந்த டயோட வந்து பயன்படுத்தலாம். அப்ளிகேஷன்ல கொண்டுறோம். அது என்ன அப்ளிகேஷன், டயோடுடைய அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் it acts as a rectifier. rectifier யூஸ் ஆகுது. டயோடு என்ன செய்யுது, எங்க யூஸ் ஆகுது, rectifier யூஸ் ஆகுது. rectifiers என்ன செய்யுது, இந்த டயோடானது யூஸ் ஆகுது. இந்த ரெக்டிஃபயர்ஸ்ல மூணு வகை. ஒன்னு ஆஃப் வேவ் ரெக்டிஃபயர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர், மூணு பிரிட்ஜ் ரெக்டிஃபயர். ஆஃப் வேவ், ஃபுல் வேவ், பிரிட்ஜ். மூணு வகை இருக்கு. இது வந்து சிலபஸ் இல்ல, ஆனா போன உங்க அண்ணன்மார் வரைக்கும் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ஆயிடுச்சு. ரெக்டிஃபயர்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இருந்தது. இந்த இதுல உங்களுக்கு வந்து ரெக்டிஃபயர்ஸ் தூக்கி விட்டாங்க. இந்த வரைக்கும் நடந்தது எதுவுமே உங்களுக்கு சிலபஸ்ல இல்லை. ஆனால் இது தெரியாமல் என்ன செய்ய முடியாது அப்படின்னா இனி வரக்கூடியது நடத்த முடியாது, புரியாது. அப்படிங்கிறனால நடத்திருக்கேன். ரைட்டா? இப்போ ஆஃப் வேவ் ரெக்டிஃபயர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர், பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் சொல்லுவாங்க. எனக்கு இது பேசிக்கா தெரிஞ்சாதான் அடுத்து நீங்க என்ன செய்யணும், உங்களுக்கு போக முடியுங்கிற ஒரு சூழ்நிலை வராது. அதனால இது நடக்குது. ரெக்டிஃபயர்ஸ் அப்படின்னா என்ன, ரெக்டிஃபயர்ஸ் அப்படின்னா என்ன?
அதில் நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆஃபர் ரெக்டிஃபையர் மட்டும் நடத்துகிற எக்ஸாம்பிளுக்கு இந்த பேஸ் பண்ணி நீங்கள் நினைச்சுன்னா அடுத்தது தெரிஞ்சுக்கலாம். சரியா? அதை மட்டும் லைட்டாக நடத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆஃபர் இந்த டயோடு சிம்பிள் பண்ண மறந்தேன். டயோடு சிம்பிள் என்ன? டயோடு இந்த டயோடு சிம்பிள் என்ன? இது என்ன? ஆனோடு, இது கேத்தோடு. ஆனோடு கேத்தோடு புரிஞ்சா? இதுக்கு வந்து என்ன சொன்னா சோ இந்த மாதிரி வெக்டர் இது கிராஃப் வரையணும் அப்படின்னா x axis y axis x axis y axis x axis அப்படினா வோல்டேஜ் that means என்ன ஆனோட் கேத்தோடு வோல்டேஜ் V A K ஆனோட் கேத்தோடு வோல்டேஜ் இது என்ன ஆனோட் கரண்ட் சோ I A ஆனோட் கரண்ட் I கரண்ட் குறியீடு I V ங்கிறது வோல்டேஜ் கரண்ட் என்னன்னா கரண்ட் என்ன வோல்டேஜ் என்ன அது வந்து இங்க படிச்சிருக்குதா மறுபடியும் ரீகால் பண்றேன் கரண்ட்ங்கிறது எலக்ட்ரான்களின் ஓட்டமே மின்னோட்டம் நடக்கும் the flow of electrons is called current flow of electrons is called current voltage அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சர்க்யூட் இருந்துச்சுன்னா சர்க்யூட்ல இருந்துச்சுன்னா கரண்ட் பாயுது மின்னோட்டம் பாயுதுன்னா அதுக்கு தேவையான அழுத்தம் கொடுக்கிறது என்ன கரண்ட் பாயுறதுக்கு தேவையான அழுத்தம் கொடுக்கிறது என்ன வோல்டேஜ் அந்த குறியீடு வந்து வோல்ட்னா V யூனிட் வந்து வோல்ட் கரண்ட் குறியீடு I அந்த குறியீடு வந்து என்னன்னா I யூனிட் வந்து ஆம்பியர் ஓகே சோ ஆல்ரெடி பார்க்கும்போது இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் தேர்ட் குவாட்ரண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பயாஸ் வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பர்టిక్యులர் லிமிட் வரைக்கும் என்ன செய்யுதுன்னா கரண்ட் இருந்துச்சுன்னா கரண்ட் இதுவா அப்படியே வந்து டக்குன்னு செய்யுதுன்னா அதே ரிவர்ஸ் பயாஸ்ல என்ன செய்யறது என்னன்னா வந்தாலும் அது செய்ய கரண்ட் நடக்கவே நடக்காது ஒரு பர்టిక్యులர் லிமிட் டக்குன்னு செய்யுதுன்னா அது ஃபுல்லாவே இருக்கு சோ அந்த மாதிரி ஓகே சோ இதுதான் என்ன அப்படின்னா ஜெனரேட்டர் நம்ம பிஎன் ஜங்ஷன் டயோடுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் கர்வ் புரியுதா இப்போ ஆஃபர் ரெக்டிஃபையர்னா முதல்ல என்ன சொல்ற ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் எக்ஸாம்பிள் இது எதுக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு அப்படின்னா இது வந்து ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் இந்த ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் என்ன செய்யுது அப்படின்னா சப்ளை வோல்டேஜ் குறைச்சு கொடுக்குது அதான் ட்ரான்ஸ்ஃபார்மர் மேக்ஸிமம் எலக்ட்ரானிக்ஸ் புக்ஸ் போறாங்க லோ வோல்டேஜ் ஃபங்க்ஷன் ஆகுது ஸோ அதனால சொன்னா இந்த வோல்டேஜ் குறைச்சு கொடுக்குறதுக்காக சொன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட் சொன்னா ஒரு டையோடு போட்டு ஒரே ஒரு டையோடு வச்சுன்னா ஆஃப் இருக்காது ரெண்டு டையோடு வச்சுன்னா ஃபுல் இருக்காது நாலு டையோடு வச்சுன்னா ஃபுல் இருக்காது ஒன்று இருந்துச்சுன்னா ஆஃப் வேவ் ரெண்டு இருந்துச்சுன்னா ஃபுல் வேவ் நாலு இருந்துச்சுன்னா பிரிட்ஜ் இருக்கு நாலு மொத்தம் மூணு தான் படிக்கும் இப்ப A டெர்மினல் B ஃபர்ஸ்ட் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது ஒரு டயோட் இருக்குது இது லோடுங்கிறது எலக்ட்ரான்ஸ் DC ல வர்க் பண்ணக்கூடிய எதுவாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் நோ என்ன தெரிஞ்சா அப்படின்னா இந்த சப்ளை எலக்ட்ரிக் சப்ளைல வந்து ரெண்டு வகை இருக்குது AC and DC and DC ரெண்டு வகை இருக்குது AC னா என்ன DC னா என்ன AC னா என்ன DC னா என்ன AC அப்படிங்கிறதுனா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் AC ல வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட்
DC னா என்ன பண்ணா டைரக்ட் கரண்ட், AC னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், DC னா டைரக்ட். ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் என்ன செய்யுது அப்படின்னா கரண்ட் ஆனது பாசிட்டிவாகவும் நெகட்டிவும் பாசிட்டிவ் ஆப்ஷன் நெகட்டிவ் ஆப்ஷன் மாறி மாறி வரக்கூடியது நம்ம ஆல்டர்னேட்டிவ். இந்த மாதிரி என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறி 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 வரக்கூடியதுன்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். டைரக்ட் கரண்ட்னா ஒரே தான் ஃபிக்ஸட், அதனுடைய கரண்ட் டைரக்ஷன் மாறவே மாறாது. கரண்ட் டைரக்ஷன் வந்து மாறாம அப்படியே ஒரு ஃபிக்ஸடா இருக்கக்கூடியதுன்னா டைரக்ட். இது ஃபிக்ஸட் மாறி மாறி இருந்துச்சுன்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். ஒரு டைரக்ஷன் பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது டைரக்ட் கரண்ட். புரிஞ்சா? அந்த மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய கரண்ட்டை வந்து என்ன பண்றோம், இது வந்து எல்லா இடங்களுக்கும் பயன்படுத்த முடியாது. இது வந்து ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ஆனது எல்லா இடங்களுக்குமே என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. அப்ப என்ன பண்றது அப்படின்னா இந்த இதை வந்து DC டைரக்ட் கரண்டாக மாற்றினா தான் நிறைய எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் ஆனது வேலை செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியோ இருக்குது, அது என்னது எலக்ட்ரானிக், DC தான் வைக்கணும். வாட்ச் இது என்ன செய்யுது, DC கரண்ட் தான் ஃபங்க்ஷன் ஆகும். புரியுதா? எல்லா கம்ப்யூட்டர்ஸ் கம்ப்யூட்டருக்குள்ளே DC சப்ளை மட்டும் தான் இருக்கும். முதல்ல SMPS சொல்லுவாங்க, அதை AC DC மாற்றி கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. அந்த மாதிரி மேக்ஸிமம் எல்லா இடங்களிலுமே எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே DC மட்டும் தான் ஃபங்க்ஷன் ஆகும், AC ஃபங்க்ஷன் ஆகாது. அப்ப என்ன செய்யணும், இந்த AC-யை DC-யாக மாற்றி கொடுக்கக்கூடிய அந்த யூனிட்டுக்கு பேர் அப்படின்னா ரெக்டிஃபையர். AC-யை DC-யாக மாற்றி கொடுக்கக்கூடிய உபகரணத்துக்கு பேர் என்னது, ரெக்டிஃபையர். ரெக்டிஃபையர் என்ன அப்படின்னா AC சப்ளையை DC சப்ளையாக மாற்றி கொடுக்கக்கூடியது. அதாவது AC சப்ளையை பல்சேட்டிங் DC-யாக மாற்றி கொடுக்குது. இதுல வந்து சம் மோட் இருந்துச்சுன்னா AC ஒரு வந்து DC AC கலந்துரும். அதனால அது வந்து இருந்துச்சுன்னா ரெக்டிஃபையர் வேற. ஒரு பாசிட்டிவ் மட்டும் இருக்கும், அப்படி இருந்தாலும் அது வந்து ரெக்டிஃபையர். அது வந்து DC சப்ளை தான். சரியா? இப்ப பாப்போம், இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய சப்ளை வந்து நம்ம கொடுக்கக்கூடியது என்ன, ஒரு AC சப்ளை தான் கொடுக்குறோம். AC தான் கொடுத்துருக்கோம். இந்த AC வந்து என்ன செய்யணும், இங்கேயும் AC தான் பண்ணிருக்கோம், இங்கேயும் AC தான் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம எப்படி வேலை செய்யுங்கிறத பார்ப்போம். DC மாத்துறது இந்த ஏங்கிற இடத்துல பாசிட்டிவ் இருக்கிறதால அசியூம் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு போர்ஷன் மட்டும் எடுத்துக்கணும். இந்த போர்ஷன், இந்த ஒரு போர்ஷன் இருக்குன்னா இப்போ இது வந்து ஏங்கிற ஃபார்முல இருக்குது, இது மட்டும் இருக்கு. இப்போ பாசிட்டிவ், இது ஏங்கிற பாசிட்டிவ்னா இது என்னவா தான் இருக்க முடியும், நெகட்டிவா தான் இருக்க முடியும். B வந்து இது A பாசிட்டிவ்னா B வந்து நெகட்டிவா தான் இருக்க முடியும். அப்ப இது பாசிட்டிவ் மாதிரி இருக்கிற இந்த டயோடோடைய ஆனோடுக்கு பாசிட்டிவ் கொடுத்தா என்ன பயாஸ் இருக்கு, ஃபார்வர்ட் பயாஸ். ஃபார்வர்ட் பயாஸ் என்ன செய்யும், கரண்ட கடத்தும். சோ என்ன செய்யுது, இப்போ ஃபார்வர்ட் பயாஸ் என்ன கரண்ட கடத்தும். அதாவது வெளியே போய் இருக்கு. சரி, அடுத்த ஆஃப் சைக்கிள். இந்த அடுத்த ஆஃப் சைக்கிள் என்ன மைனஸ் பேர் நெகட்டிவா மாறிடுச்சு இல்லையா? இப்ப இந்த பாசிட்டிவ் என்னன்னா நெகட்டிவாக மாறிடுச்சு. இது நெகட்டிவ் ஆகும், இது வந்து பாசிட்டிவா மாறிடுச்சு. அப்ப நெகட்டிவ் வரும்போது ஆனோடுக்கு நெகட்டிவ் கொடுத்தா, ஆனோடுக்கு நெகட்டிவ் கொடுத்தா என்ன பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ். ரிவர்ஸ் பயாஸ் கடத்துமா, கரண்ட கடத்தாது. அப்ப கரண்ட கடத்தாங்க என்ன செய்யுது, கரண்ட கடத்தாது. அடுத்து மறுபடியும் என்ன செய்யுது, இந்த இது வரும் இல்லையா? சோ பாசிட்டிவ் மாறி மாறி. அப்ப என்ன செய்யுது, இதே மாதிரி ஒரு டைரக்ஷன் மட்டும் தான் இருக்கு, விட்டு விட்டு கிடைக்கும். கரண்ட் டைரக்ஷன் ஒரு டைரக்ஷன் தான், பாசிட்டிவ் டைரக்ஷன் மட்டும் தான். சரியா? அப்ப என்ன செய்யுது, இது வந்து DC சப்ளை. அப்ப என்னது, DC சப்ளை. ஓகே, அப்ப என்னது DC சப்ளை. அவுட்புட் DC சப்ளை. நீ விட்டு விட்டு வருது இல்லையா, இதே இன்னொரு டயோட போடுறோம். இங்க என்ன இருக்குன்னா இன்னொரு டயோட போடுறோம். போட்டுட்டு என்ன பண்றோம் அப்படின்னா லோடிங் பண்ணுறோம். இந்த டயோடு வரும்பொழுது இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் சைக்கிள் உருவாகுது. இது கரண்ட் கடக்குது, இங்க பாசிட்டிவ் வரப்படுது. இது பாசிட்டிவ் வந்து நெகட்டிவா வரும் இல்லையா? அடுத்து என்ன செய்யறோம் அப்படின்னா இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ் வரும். அப்ப இது கடத்த ஆரம்பிச்சிடும்.
ஆக மொத்தம் இந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் மட்டுமே கிடைக்கும், நெகட்டிவ் கண்டினியூஸா கிடைக்கும். ஸோ என்ன சொல்லிருக்கேன், இந்த மாதிரி இது ஃபுல்லா எடுத்துக்கணும். பிரிட்ஜ்ல வந்துச்சுன்னா நமக்கு எல்லாமே இந்த மாதிரி வந்து பியூர் ஆல்மோஸ்ட் பியூர் ஈஸியா கிடைக்கும். சரியாண்ணா? ரைட். இது வரை முடிஞ்சு இன்ட்ரோடக்ஷன். அடுத்த கிளாஸ்ல இருந்தா நம்ம என்ன செய்யணும்னா பேசிக்கா உங்களுடைய இதுக்குள்ள போகும். ஓகே, இதுவரை நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்க, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய இடிசி நோட்ல விட்டு எடுத்துக்கோங்க, அதை எழுது. சப்போஸ் சார் நான் நோட்டு வாங்கல சார் அப்படின்னா ஒரு பரவாயில்ல, ஒரு நோட்டு போட்டுக்கோங்க, போட்டு அதில் இடிசி ஹெட்டிங் போட்டுட்டு யூனிட் 1 போட்டு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் போட்டு இன்னைக்கு என்ன நடந்துருக்கணும்னு சொன்னா அதை காட்டுங்க. ஓகே, காட்டிட்டு நான் இன்னைக்கு பார்ப்பேன் யாராவது இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கீங்க பார்ப்பேன், பார்த்துட்டு ஓகே. நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.